Praise the Lord. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரிகளே, சிவன் மகள்களே, நம் ஆண்டவரும் அதிசீக்கிரத்தில் வரவிருக்கும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரின் வழியாக உங்கள் யாவரையும் இந்த அரைஸ் ஜயன் எழும்பிடு சியோன் என்கிற இந்த வலையொலியின் இறை செய்திக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருக்குள் நீங்கள் யாவரும் மிகவும் நலமாயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். ஆமென். என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. Praise the Lord. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு தீர்க்க தரிசனமான மற்றும் ஆண்டவருடைய ஆலோசனை விளங்குகிற ஒரு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாகவும் மற்றும் ஆலோசனை தருபவராகவும் இந்த நாளிலே இந்த இறை செய்தியின் மூலமாக தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹalleluya. அதை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஒரு சிறிய ஜெபத்தினை ஏறெடுப்போமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி என்னோடு ஒருமனப்படும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இயேசு கிறிஸ்து மகாராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மட்டுமாய் நடத்தி வந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த செய்தி வேலையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹalleluya. இந்த நாளிலே அப்பா இந்த செய்தி நீர் யாருக்கு நேரே அனுப்புகிறீரோ அப்பா அந்த காரியம் வாய்க்கட்டும் ஆண்டவரே, அது வாய்க்காமல் திரும்பாது என்று ஏசாயா 55 அப்பா ஹalleluya 10-11 வார்த்தையிலே நீ சொல்லியிருக்கிறீர். நான் எதற்காக இந்த வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை நிறைவேற்றாமல் இந்த வார்த்தை திரும்பி வராது என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. அப்படியா கூட இந்த நாளிலே இந்த செய்தியை யாரெடுத்து அனுப்புகிறோடைய வாக்கினை யாரை நோக்கி அனுப்புகிறீரோ அப்பா அவர்கள் வாழ்விலே இந்த வாக்குறுதிகள் நிறைவேறத்தக்கதா இந்த வேளையிலே ஹalleluya நீர் ஒவ்வொருவரும் படுவீராக படப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமீன் தகப்பனே. இடைப்படுகிறீர் அப்பா, இடைப்படுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya மகள்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா, அவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஹalleluya ஹalleluya தகப்பனே அப்பா. ஹalleluya அப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து இடைப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இந்த வேலையை அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரே. நீரை மகிமைப்படுவீராக. ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. இயேசுவில் பிரியமான அன்பு சிவன் மகள்களே, அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இறை வாக்காக, அதாவது தீர்க்க தரிசனமாகவும் மற்றும் ஒரு ஆலோசனையாகவும் அவர் பேச விரும்புகிறார். ஆலோசனை தருகிறவராக வெளிப்படுகிறார். ஹalleluya. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனம் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேச விரும்புகிறாரோ அது ஒரு ரேமா, லோகோ அல்ல ரேமா. ஹalleluya. இந்த நாளே ஒரு தீர்க்க தரிசனமான ரேமா, ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்விலே இந்த நாளிலே இந்த காலகட்டத்திலே உங்களோட பேச விரும்புகிறதை இறை வார்த்தையின் வழியாக வெளிப்பாடாக பேசுகிறது. இன்னும் ஆலோசனையும் அவர் தருகிறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றது ஒரு ஆலோசனை. ஆமென். அதையும் இந்த நாளிலே இந்த செய்தி வாயிலாக உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஹalleluya. இந்த நாளிலே முதலிலே உங்களுக்கு நேராய் கடந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் இந்த வேலையிலே பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறார், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். உங்களுக்கு என்ன ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். ஹalleluya. கன்ஃபார்ம் பண்ணுகிறார், உறுதி செய்கிறார். உங்களுக்கு என்று அவர் கொடுத்திருக்கிற எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், அதை நோக்கி நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லது வாக்குத்தத்தங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஹalleluya. அதை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஹalleluya. praise the Lord. வசனத்திலே ஆண்டவர் பேசுகிறது நாம் பார்க்க போகிறோம். யோசுவா 21 அதிகாரத்திலே 45 இறை வார்த்தையிலே நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இஸ்ராயல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல் வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின. ஹalleluya.
ஆங்கில வேதாகமம் உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன். Hallelujah. The book of Joshua chapter 21 verse 45. The book of Joshua chapter 21 verse 45. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்ல என்ன வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை, ஆண்டவர் இஸ்ராயல் வீட்டாருக்கு ஹalleluya உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின. தவறாமல் ஒன்று கூட விழுந்து போகாமல் நிறைவேறிச்சு. ஆமீன். இஸ்ராயல் வீட்டார்னா யார்? நீங்களும் நானும் தான். இஸ்ரேல் மகள் எல்லாமே இஸ்ராயல் வீட்டார் தான். கடவுளின் மக்கள் தான் இஸ்ராயல் இல்லையா? ஹalleluya. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற சீயோன் மகளே, ஹalleluya, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தார் வாக்கு, அதை தவறாமல் அவர் நிறைவேற்றுவார். அவைகள் நிறைவேறும் என்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த வலையொலியிலே உங்களை பார்த்து ஹalleluya இடைப்பட்டு ஹalleluya பேசுகிறார். ஹalleluya, praise the Lord. நம்ம 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் நம்ம படிச்சோன்னா, ஹalleluya 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19-20 இறைவார்த்தைகள். அதாவது 2 Corinthians chapter 1 verses 19-20. 2 Corinthians chapter 1 verses 19 and 20. இதில் என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா. இந்த 19ஆம் வார்த்தை 19th verse பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு verse. நானும் சில்வானும் தீமோத்தேயும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல, மாறாக அவர் ஆம் என உண்மையை பேசுவார். ஹalleluya. நிறைச்செய்தியாளர் சொல்லுகிறார், நற்செய்தியாளர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்க. நாங்கள் அறிவித்த இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆமா அப்படி இல்லை அப்படி மாற்றி மாற்றி சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஆமென். அவர் ஆம் என்று உண்மையே பேசுவார். ஏன்னா அவருக்கு தான் உண்மை இல்லையா? அவர் தான் சத்தியம். He is the truth. So he never speaks lies. அதை அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. ஹalleluya. பவுல் சொல்லுகிறார், இதை பவுல் தான் சொல்லுகிறார். அப்போ அதை தொடர்ந்து தான் நம்ம 20ஆவது வசனம் பார்த்தோன்னா, அவருக்குள்ளே எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹalleluya. இதில் படித்தோன்னா, நம்ம பைபிளில் படித்தோன்னா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. ஏசப்பா ஆம்னு சொல்லியிருக்கிறார் எல்லா வாக்குறுதிகளுக்கும். அப்போ எல்லாமே நமக்குள்ளே நிறைவேறுகிறது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆம் என்றும் நம்ம உரிமை கொண்டாடலாம். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது ஆண்டு நிச்சயமாய் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் வாக்குறுதி உண்மையுள்ளவராக இருக்கிறதுனாலே நமக்கு செய்து கொடுப்பார். ஆகிலும் கூட தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவ திட்டமானது செயல்பட்டு கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவ திட்டங்களின் படிதான் அவர் தன் பிள்ளைகளை நடத்துகிறார். இப்போ தேவ திட்டத்தில் நடத்தப்படுகிற தெய்வ பிள்ளையுடைய வாழ்விலே ஒரு சூழல் வருகிறது. ஒரு சூழ்நிலை, நெருக்கடியோ அல்லது ஒரு போராட்டமோ அல்லது ஒரு எதிர்பார்ப்போ, ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறதோ, இல்லை ஒரு காரியத்தை நாம் தேர்ந்து கொள்ளலோ, இல்லை ஊழியமோ எதுவாக இருக்கலாம். இதை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஹalleluya, இந்த எல்லைகளெல்லாம் நமக்கு ஒரு தேவை இருக்கலாம், இல்லை ஒரு விரிவாக்கம் தேவைப்படலாம், இல்லை ஆண்டவர் ஒரு ஆலோசனை நமக்கு தேவையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வின் திட்டத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்யவிருக்கிறார் என்பதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவர் வாக்குறுதியை அனுப்புகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இது மாதிரி தட்டில் நம்ம எல்லா வாக்குறுதிகளும் ஆம் என்றும் நம்ம எடுத்துக்கொள்ள நமக்கு முடியாது. நமக்கு நேராக, ஏன்னா நம்முடைய திட்டத்தின் எடுத்துக்கொள்ளலாம், அது தவறில்லை. ஆனால் அக்யூரேட்டாக நமக்கு அவர் என்ன செய்ய போகிறார், உங்கள் வாழ்வில் இதை பார்த்து கொடுக்கிற உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எதற்காக காத்து இருந்து வாக்கு கொடுத்தார் ஆண்டவர், அதை குறித்து பாருங்கள். அவர் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? என்ன சூழ்நிலை, வாழ்வின் திட்டம் என்ன, அதில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அவர் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறார், நோக்கமாக இருக்கிறார் என்று அவருக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி அனுப்புவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்போ இந்த வாக்குறுதிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானதாக இருக்கிறது. நிறைய பேர் வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. வாக்குறுதிகளுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பீங்களா என்னன்னு தெரியல. சில பேர் ஜெபிப்பாங்க, சில பேர் ஆண்டவர் தானே வாக்கு கொடுத்துட்டாரு, நம்ம எதுக்கு ஜெபிக்கணும், அவர் செய்யறானா பார்ப்போம் அப்படின்னு. சில பேர் தாமதமானு சோர்ந்து போயிட்டு அதை நினைக்கவே மறந்துடுவாங்க. ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் நல்ல ஆவியானவர் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுங்களா? நீங்களே மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். நாம் மறந்தாலும் ஹalleluya அவர் மறப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் பேசின வார்த்தை அவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya.
ஹalleluya, praise the Lord, hallelujah. நீங்க எரேமியாக்கு எழுதின அந்த இறைவாக்கினர் எரேமியா 1ல 12ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் இறைவார்த்தையில் நீங்க படிச்சீங்கன்னா எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவார்த்தை. ஜெரமியா சாப்டர் 1 verse 12 அதுக்கு முந்தின வசனத்தையும் 11 கூட நீங்க பார்க்கலாம். அது என்ன போட்டுக்கோனா எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பிப்பார். அதுதான் அவருக்கு ஒரு வாக்குறுதி. காட்சி வழியாக அவர் வாக்குறுதியை கம்யூனிகேட் பண்ணுறார். அப்போ அவர் சொல்லுவார், நீ என்ன கண்ட எரேமியா? நான் வாதுமையை பார்க்குறேன், ஆல்மண்ட்ஸை பார்க்குறேன் அப்படின்னுவார். ஹல்லேலூயா, நீ காண்பது சரிதான், ஆமென். அப்போ அவர் சொல்லுவார் பாருங்க, என் வாக்கை செயலாற்ற நானும் விழிப்பாக இருப்பேன். நீ காண்பது சரிதான். அப்போ ஏதோ துளிர்க்கிறது மாதிரி அவர் காமிக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா, அந்த காட்சி தான் அவருக்கு எரேமியா இறைவாக்கினருக்கு ஒரு வாக்குறுதி. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில பேருக்கு அது காட்சியும் கூட கொடுக்குறார் தேவன். ஹல்லேலூயா. ஆனால் வாக்குறுதி, வார்த்தை என்பது ரொம்ப ஸ்ட்ராங் அஷ்யூரன்ஸ். ஆமென். அது ஒரு நல்ல தீவிரமான ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான நமக்கு ஒரு என்ன சொல்கிறது உத்தரவாதம், கேரண்டி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த சில நேரத்தில் காட்சிகள், தரிசனங்கள், அதை தான் எரேமியா இறைவாக்கினர் காண்கிறார். அப்புறம் சொல்ல பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அந்த எரேமியா 1:12 சொல்றார், என் வாக்கை செயலாற்ற நானும் விழிப்பாக இருப்பேன். உனக்கு என்னென்ன காமிச்ச எரேமியா, அதை நான் செயலாற்ற நான் விழிப்பாக இருப்பேன். இன்று உங்களையும் கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அதை செயலாற்ற நான் விழிப்பாக இருக்கிறேன். அன்பு சீயோன் மகளே, நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதை நான் விழிப்பாக இருக்கிறேன், இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 55:9-10. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9-10 படிச்சிங்கன்னா, தி புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 55 verses 9 and 10 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தால், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அருவி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. எதற்காக மழை வானத்தில் வருதோ அது என்ன பண்ணுது? விதைப்பவனுக்கு விதையை கொடுக்கிறது. ஆமாம் இல்லையா? ஹல்லேலூயா. விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவு கொடுக்காம அது திரும்பி வரேன்னா, அதாவது ஒரு பர்பஸ், அந்த மழையோட பர்பஸ் அது முளைக்க வைத்திரு திரும்பும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுறார் பாருங்க 10ஆம் வசனத்துல, ஏசாயா 55:10, அவ்வாறே அது போலவே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்பட்டு ஒருத்தர் ஒரு வாக்கு போயிடுச்சுன்னா அதுவும் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்றார் ஆண்டவர். உங்களை பார்த்து சொல்கிறேன், மகளே, இப்படியே தான் என் வாழ்ந்து புறப்பட்ட ஒரு வாக்கு உன்னிடத்தில் வந்ததே, அதுவும் அப்படிதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அது விருப்பத்தை, தெய்வனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எதற்காக அவர் அனுப்பினாரோ, எதற்காக உங்களுக்கு அந்த வாக்கு கொடுத்தாரு? இந்த காரியத்தை, எந்த காரியத்தை குறித்து நீ காத்திருந்து ஆண்டவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கார், அதுக்காக அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ, ஆமென், அதை அவருடைய நல்ல வாக்கு தான் கொடுத்துருப்பார். ஆனால் தீங்கான வாக்குறுதின்றது எல்லாமே இட் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் தான் இல்லையா? ஆசீர்வாதம், பாதுகாப்பு, இதுதான் நமக்கு அந்த வாக்குறுதிகள் அடங்கியிருக்கு இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை தான் வாக்குறுதி என்று சொல்லுகிறோம். ஆமென். அவர் கைவிடாமல் நம்மை காப்பாற்றி நமக்கு நன்மை செய்வேன் என்பதுதான் அந்த வாக்குறுதியில் இருக்கிறது. அப்போது எதுக்காக அனுப்பினாரோ அவருடைய அந்த விருப்பத்தை, ஆமென், அதை நிறைவேற்றி விட்டு தான் அவர் திரும்புமாம். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு என்னவோ அதை கர்த்தர் ஆண்டவர் அதை நிறைவேற்றி தான், ஹல்லேலூயா, அது அவர்களை திரும்புவதாக இருக்கிறது. ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த வேர்டில் அவ்வளோ பவர் இருக்குது. மனிதனுடைய வார்த்தையாது வெறுமையாய் திரும்பி போவதற்கு இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளணும், சிவன் மகள்களே, வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கென்று காலம் நிச்சயமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குரோனோஸ், கைரோஸ் என்று. குரோனோஸ் என்றால் அது மனிதருடைய காலம், நம்மளுடைய கேலண்டர் டைம் லைன், நம்மளுடைய கால கேலண்டர் இருக்கு இல்லையா? நம்மளுடைய டைம், மாதங்கள், நேரம், மந்த்து, பிப்ரவரி, ஜனவரி, இத்தனாம் தேதி அத்தனாம் தேதி என்றெல்லாம் இல்லையா? ஆனால் ஆண்டருடைய நேரம், டைம் லைன் இஸ் நாட் லைக் தட். அது கைரோஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். 1000 வருடங்கள் இல்லையா அவருக்கு ஒரு நாள். ஹல்லேலூயா. அதில் உங்களோட கைரோஸ் என்னைக்கோ அன்னைக்கு அவர் அந்த வாக்கின்படி நிறைவேற்றுகிறார். ஆமென். சில நேரத்தில் சில வாக்குறுதிகளை சீக்கிரமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதை நிறைவேற்றுகிற கைரோஸ் சமீபமாக இருக்கும். அந்த கைரோஸ் வரும்பொழுது அதை நிறைவேற்றி கொடுத்துட்றார். சில வாக்குறுதிகள் நமக்கு தூரமாய்
ரொம்ப தாமதமாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கைரோஸ் அதை நிறைவேற்றப்படுவதற்கான கைரோஸ் கொஞ்சம் தூரமாக இருப்பதனால் அது உங்களுக்கு தாமதமாக அது நமக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. இதுதானே ஒரு ஹல்லேலூயா. வேறு எந்த ஒரு நோக்கமோ காரணமோ இல்லை. ஆனாலும் தெய்வ பிள்ளைகள் அதே சமயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுங்களா? தாமதம் எதற்காக? ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆனால் இனிமே நிறைவேறவே இல்லையே, நானும் காத்ததான் இருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, சிவன் மகள்களே, ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டால் அது இல்லை என்றே இல்லை. ஏமன், ஆம் என்றுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தாமதம் என்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. கைரோஸ், அந்த கைரோஸ் குறிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட காரியத்தை நிறைவேறுதல் குறிக்கப்பட்ட கைரோஸ் கொஞ்சம் தூரமாக தான் தாமதமாகும். ஆண்டவர் 2 காரியத்துக்காக தாமதங்களை அனுமதிக்கிறார். அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆண்டவர் ஆலோசனை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். 1, எதற்காக தாமதம்? வாக்கு கொடுத்த பிறகு தாமதம். இந்த கைரோஸ் நேரம் சொல்லப்பட்டது இல்லையா? ஆனால் அந்த கைரோஸ்லாம் இந்த ஆளுகையில் தான் இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நமக்கு சிறப்பானதை அவர் தருவார். எவ்வளோ லேட் ஆகுதோ, தி பெஸ்ட் வில் கம், தி பெஸ்ட் வில் கம். ஆமென், பிலீவ் இட், நம்புங்கள். எவ்வளவு தாமதமாய் வருகிறதோ சிறந்ததை, நல்ல ஒரு உயர் ரகமான ஒரு ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அது என்றென்றும் நிலைக்கும், அதனோட எந்த துன்பம் கலவாது. 2வது, இந்த காத்திருக்கிற நேரத்தில் என்ன காரியத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாக்கு கொடுத்தார்? ஒரு ஆசீர்வாதம் தான். எனிஹவ், எந்த ப்ராமிஸஸும் அது இட் வில் லேண்ட் அப் இன் அ பிளெஸிங் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். நம்பிக்கையில், பொறுமையில், காத்திருக்குதலில் அவர் உருவாக்குகிறார். ஆமென். அதில் நம்ம வளருகிறோம். ஆண்டவருக்காக காத்திருக்கிறது, ஆண்டவருக்காக ஆமென் ஹல்லேலூயா பொறுமையோடு இருக்கிறது, நம்பிக்கையில் வளர்றது, இதிலெல்லாம் இந்த ஏரியாஸ்லாம் ஆண்டவர் உங்களை நல்லா திடப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். ஆமென். கரெக்டாக இந்த கைரோஸ் டைம் வந்தோன்னே ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்ததை அப்படியே, அந்த மழை எப்படி பூமியில் இறங்கி வந்து விதைப்பவனுக்கு விதையை கொடுக்கிறது போல, உண்பவனுக்கு உணவை கொடுப்பது போல, ஆண்டவர் உங்களுக்கு எந்த நன்மை வாக்களித்தாரோ அதை அப்படியே அவருடைய திரு விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்து அவருடைய பெயரை உங்கள் வழியாக மகிமைப்பட செய்கிறார். அவரும் மகிழ்வார். என் பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி உங்கள் வாழ்விலே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அந்த வியத்தகு செயல்கள், அம்மேன் நன்மைகள் வெளிப்படும் பொழுது ஆண்டவரும் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறார். அவர் தகப்பன் அல்லவா? அவர் ஒரு தகப்பன் அல்லவா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மையை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கேட்குறத காட்டிலும் பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துட்ட பிறகு கொஞ்சம் லேட் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதை காட்டிலும் பல மடங்கு விண்ணக தகப்பன் நம் ஆண்டவர் இயேசு, அவர் அதை குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் மகிழ்ந்திருப்பதை பார்த்து அவர் மகிழ்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். நம்முடைய மகிழ்ச்சியிலே அவரும் மகிழுகிறார். நாம் அழும்போது அவரும் கூட கண்ணீர் சிந்துகிற தேவனாய்த்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு பயணிக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில் தாமதம் எதற்கு என்று இந்த 2 காரணங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ ஆண்டவர் சில தேவ ஆலோசனைகளை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் காத்திருக்கிற வேளையிலே சில ஆலோசனைகளை நாம் ஆண்டவர் தருகிறார். அதை நாம் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதலிலே இறை வார்த்தை வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தைக்காக ஜெபிக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் சொன்ன ஆகும் தானே, எதுக்கு நான் ஜெபிக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தி மூலமாக, இல்லை தீர்க்க தரிசிகள் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக பேசும் பொழுதோ, அல்லது விவிலியத்தின் வாயிலாக உங்கள்கிட்ட தனியாக அவர் இடைப்படுகிற நேரமோ இப்படி அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்த்தையின் வழியாக பேசி உங்கள்கிட்ட அவர் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லும் போதே அந்த வார்த்தையை அழகையும் கவனித்து தான் கொண்டிருக்கும். அதுக்கு தடைகள், தாமதங்களுக்கான வழிகளை அவன் கொண்டு வந்து, ஹல்லேலூயா. கைரோஸ் நேரம் ஒன்று. இந்த கைரோஸ் நேரத்தை தாண்டி தாமதமாகும்னா சில நேரம் நம்மளோட கீழ்ப்படியாமையினால ஆகலாம். ஹல்லேலூயா. என்ன வழின்னு தெரிஞ்சுட்டா அவன் எப்பவுமே நன்மை திருடவும் கொள்ளவும் அழிக்க தானே வருகிறான். யோவான்
15 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? யோவான் 10 சொல்லுகிறார், யோவான் 10 சொல்லுகிறார் இல்லையா? திருடவும் கொள்ளவும் அழிக்கும் பிடுங்குமே என்று பேர் ஒன்றுக்குமே அவன் வருவதில்லை. நம்மளுக்கு நன்மையை பறிக்கணும், அந்த வாக்கு தத்தத்தை நம்மளுக்கு நாசத்தை சாபமாக மாற்றணும், இப்படிலாம் அவன் இடைஞ்சல் கொடுக்கணும்னு வகை தேடிக்கணும். அதனால என்ன பண்ணணும்? அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டோடனே வாக்கு தத்தம் ஒரு காரியத்துக்கான கொடுத்துட்டார் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து அனுதினமும் அதை இயேசுவின் நாமத்திற்குள்ளாக, அவர் திருப்பெயருக்குள்ளாக, அவருடைய வல்லமைக்குள்ளாக, அவர் ரத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து அந்த ப்ராமிஸை நீங்கள் சீல் பண்ணி ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளுமே. அதனால் சில தாமதங்கள் தடைபடலாம். பிசாசு என்ன பண்ணுவா தெரியுங்களா? அழகையான அந்த எதிரி ஆண்டவர்கிட்ட நம்மளை வழி திருப்பி அந்த ஆசீர்வாதங்களை டிலே பண்ண வைக்கிறதுக்கு பார்ப்பான். தாமதங்கள். ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்துக்கு ரெடியாகிறதுக்கு நம்மளை வார்த்தையை உருவாக்குவார். நம்ம கீழ்ப்படியாமல் போனோம்னா ஆண்டவர் கொஞ்ச நேரம் தாமதிக்க விடுவார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் என்ன பண்ணணும்? அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த நன்மைகளை, அந்த வாக்கு தத்தத்தை வைத்து, வாக்குறுதியை வைத்து, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பேரால, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள அதை நான் சீல் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்கிறவர், இவனமாய் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியத்திலே இதை நீ திண்ணமாய் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இதை சத்துரு எந்த வகையிலும் கெடுத்து தாமதங்களை கொண்டு வராதபடி, ஏதாவது காரியத்தை தடைகளை கொண்டு வராதபடி ஆண்டவரே நீர் கண்ணோக்கமாயிருந்து நிறைவேற்றுவீராக என்று சொல்லி இயேசுவின் வல்லமை மிகுந்த திருப்பெயருக்குள்ளாகவும் அவருடைய விலையேற பெற்ற அந்த ஒப்புயர்வற்ற நீதியின் ரத்தத்திற்குள்ளாகவும் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்த வாக்குறுதியை ஒப்பு கொடுத்து அனுதினமும் ஜெபிக்கணும். முதல் காரியம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஹல்லேலூயா, வாக்குறுதிகளை நாம் அடிக்கடி பேசணும். சூழ்நிலைகளின் மீது பேசணும். எந்த சிச்சுவேஷனில் ஆண்டவங்களுக்கு அந்த ப்ராமிஸை கொடுத்தாரு, எந்த சூழ்நிலைக்கான வாக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவரிடத்துலேருந்து ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலையை சொல்லி பேசக்கூடாது. இந்த சூழ்நிலையோ இப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆனால் என்னமோ தெரில, எல்லாமே வேற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அப்படி தான் ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். எல்லாமே அப்சைடான இருக்கும் போது ஆண்டவர் வேற மாதிரி வேற லெவலில் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாழ்வில் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன்னை அப்படியே உயர்த்துவேன்னு சொல்லுவார். கையில் பைசா இல்லாத போது தான் நீ பெருகுவ, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ கடன் கொடுப்ப, கடன் வாங்காது இருப்ப அப்படின்னா சொல்லுவார். ஆமாம். அப்படி சூழ்நிலையை பார்த்துட்டு ஐயோ நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் இப்படி வாக்கு கொடுக்குறாரே, இதை எப்படி நம்புறது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த சூழ்நிலைகள் மீது பேசுங்க. நீங்கள் கடன் பட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நானோ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், ஆண்டவர் எனக்கு பர்சனலாக பேசியிருக்கார் அப்படின்னா அந்த வார்த்தையை வைத்து பேசுங்க. பர்சனலாக பேசினா கூட நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு பேசலாம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்போது சிச்சுவேஷன்ஸ் மேலே, உங்கள் சூழ்நிலைகள் மீது அந்த வார்த்தையை நாம் பேச வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு அது மேலே இதுக்கு நம்பிக்கை குலைக்க அழகை சம்டைம்ஸ் சிச்சுவேஷன்ஸ் மூலமாக கிரியை செய்வான். சில நேரில் சில மனிதர்களை கொண்டு வந்து நெகட்டிவாக பேச வைத்து அந்த நெகட்டிவாக அந்த தாட்ஸை நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண பார்ப்பான். ஆமென். அவன் அப்படி தான் செய்வான். ஏன்னா கொல்லவும் திருடவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வருவதில்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த சூழ்நிலை மீது ஆண்டவர் கொடுத்த அந்த ரேமா வாக்கு தத்தத்தை வைக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலை இதுவாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்வேன் என்று இப்படியான ஒரு வாக்குத்தை கொடுத்திருக்கிறார். நான் இந்த சூழலின் மீது இந்த வாக்குறுதியை நான் பேசுகிறேன், இயேசுவின் பேரால பேசுகிறேன் என்று நீங்கள் அறிக்கையிடணும். ஆமென். சோர்வுகள் வரும்பொழுது, ஆமென், நம்பிக்கையற்றத்தான அப்படி லைட்டாக வந்ததுன்னா கூட நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. உடனே அந்த வார்த்தையை தான் எடுத்து நீங்கள் யுத்தம் செய்யணும். அந்த வார்த்தையை வைத்து அந்த நம்பிக்கையின்மை அப்படி கீழே தள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நாயோ ஏதாவது ஒரு மிருகமோ வந்துச்சு என்ன பண்ணுவோம்? உடனே அந்த கதவை சாத்தி அடைப்போம். அந்த மாதிரி நம்பிக்கையின்மை நம்ம சிந்தனைக்குள்ளே சத்துரு போடும்போது இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை வைத்து அதை அப்படியே வெளியில் தள்ளி விட்டுருணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு, நம்பிக்கையோடு, ஆவலோடு காத்திருக்கணும். பொறுமையா, நம்பிக்கையா, ஆவலோடு அப்படின்னு எதிர்பார்ப்போடு. ஏன்னா ஆண்டவர் போய் சொல்லவே மாட்டார். உங்களுக்கு பிரியமான தகப்பன், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஃபாதர்ஸ் பெட்டில் ஃபாதர்ஸ் டார்லிங் சொல்லுவாங்க. டேட்ஸ் பெட்டாக இருப்பாங்க, டேட்ஸ் ஃபேவரட்டாக இருப்பாங்க, அப்பாவுக்கு பிடிச்ச மகள்களாக. அப்போ சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, அப்பா தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாருன்னா, ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா காத்துட்டு பொறுமையாக இருப்பாங்க. எங்கள் அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, வாங்கி தருவார், எக்ஸாம் முடிச்சோன்னா வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்குறார். அன்பு பிரியமான சீயோன் மகள்களே, ஆண்டவரும் அப்படி தான் எதிர்பார்க்குறார். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் செய்வேன். என் மகள் நம்பிக்கையோடு, ஆர்வமாய், ஆவலோடு காத்திருக்கிறாளா?
இல்லை சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து நம்பிக்கை இழந்து போய்விட்டாளா, நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டாலோ என்று ஆண்டவர் நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து அப்படி நம்பிக்கை தளர்ந்துட்டீங்கன்னா இப்போ சொல்லுங்கள், இல்லைப்பா நான் நம்புகிறேன்ப்பா, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். என் கைரோஸ் நேரத்தில் நீங்கள் நான் நினைத்ததுக்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்ய போறீங்க ஆண்டவரே. நான் பொறுமையை உங்களுக்காக காத்துக்கிறேன். நான் நம்புகிறவர் யார் என்று நான் அறிகிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் பொறுமையோடு நம்பிக்கையோடு எங்கள் அப்பா நிச்சயம் செய்வார். ஆமென். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறார்? ஆர்வத்தோடு ஆவலோடு எக்ஸ்பெக்டேஷனோடு காத்திருக்க சொல்றார் ஆண்டவர். வரும் அப்படின்னு காத்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ். நான்காவது காரியம், ஏன்னா இதில் இன்னொரு வசனமும் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆமென். ஆண்டவர் இதை நான் தயாரித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தையும் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நீதிமொழிகள் 13:12 காத்திருப்பு பற்றி அழகாய் நீதிமொழிகள் நூலாசிரியர் சொல்லி எழுதியிருப்பார் பாருங்க. நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை உண்டாக்கும், விரும்பினது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போலாகும். நெடுங்காலம் காத்திருப்பது இறுதித்தை இழைக்க பண்ணும், விரும்பினது கை கூடும் பொழுது ஜீவ விருட்சம் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அல்லேலூயா. நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை. ஆமாம், ரொம்ப நாள் லாங் வெயிட் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு டயர்ட்னஸ் கொடுக்க தான் செய்யும். ஆமாம், அதான் ஆண்டவருக்கும் தெரியும். அதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அல்லேலூயா. மனசோர்வை உண்டாக்குதான். ஆனால் பாருங்க, விரும்பினது கிடைப்பது சகாவரத்தை பெறுவது. நெருங்கினது, அது எதுக்காக காத்திருந்தோமோ அது நெருங்கி வந்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு அது ஜீவ விருட்சம் சாகாவரத்தை போல ஒருத்தர் சாகாமல் இருப்பேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போல இருக்குமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம ஆவலோடு காத்திருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்பிக்கையோடு ஆவலோடு மகிழ்ச்சியாய் காத்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இறுதியாக நான்காவது காரியம் என்னவென்று பார்த்தால், இந்த காத்திருக்கிற நேரத்தில் அவர் வழிகளிலே நம்மை காத்து கொண்டு நடக்க வேண்டும். சில பேர் பாருங்க, கொஞ்ச நேரம் காத்திருப்பு வந்தோடனே ஒரு சோர்வு வந்துடும், பின்மாற்றம் அடைவாங்க. ஹல்லேலூயா. என்ன இவ்வளோ நேரம் காத்திருக்கிறது? ஆமாம், ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஒன்றும் செய்யவே இல்லை, நானும் தான் காத்திருக்கிறேன். என்னத்தை ஜெபித்து, என்னத்தை கோயிலுக்கு போய், என்னத்தை அப்படி அல்ல. நான் என்ன நல்லவளாக இருந்தேன், என்ன ஆண்டவர் அப்படி நான் அப்படிலாம் ரொம்ப காத்திருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிலாம் சொல்லி சில பேர் பின்மாற்றம் அடைந்து சோர்ந்து நடக்க வேண்டிய வழியை விட்டு வழி நெறிப்பிரள போயிடுவாங்க. நெறிப்பிரள்ற மாதிரி போயிடுவாங்க. அதாவது பக்தியில் கம்மியாடுவாங்க, ஆண்டவர்களுக்கு அன்பு குறைஞ்சு போயிடும், நம்பிக்கை தளர்ந்து போயிடும். நம்பிக்கை தளர்ந்தா கூட பரவாயில்ல வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை பற்றி கொண்ட திரும்ப அந்த நம்பிக்கைன்ற வரத்தை நமக்குள்ள அவர் பாய்ச்சுவார், நமக்குள்ள அதை ஊற்றெடுக்க வைப்பார். எந்த தேவையாக இருந்தாலும் அவர்கிட்ட பற்றி பிடித்துக்கொள்ளணும். அப்பா எனக்கு நம்பிக்கை கம்மியாக இருக்குப்பா, எனக்கு விசுவாச குறைவாக இருக்குது, ஆண்டவரே என்னோட நம்பிக்கையை குணமாக்க உதவுங்களே அப்படின்னு சொல்லி நற்செய்தி உள்ள ஒருத்தர் கேட்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நம்பிக்கை இன்மை குணமாக எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படி கேட்ட கொடுப்பார். ஆனால் வழி மாறி போயிடக்கூடாது. நம்பிக்கை இழந்து போய் என்னத்தை ஜபித்த அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி வேர்ல்டு பக்கமாக உலகத்தின் பாணியில் அப்படியே திரும்புவாங்க. அப்படி ஆகக்கூடாது. வாக்குறுதியாக காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வழியை, உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். பாவத்தில் விழாதபடி, தீய நாட்டங்களுக்கு கையளிக்காதபடி, சரி இந்த வழி வரல, ஆண்டு செய்யலை, நானாக போய் ஒன்று தேடுறேன் அப்படின்லாம் போயிடக்கூடாது. ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வழியிலே, இறை வார்த்தையின் வழியில் நம்மை காத்து கொண்டு நாம் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். இது 4வது ஆலோசனை. 5வது ஆலோசனை, ஆமீன், வாக்குறுதிகளை எல்லாரிடத்துல போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்குறுதிகளை பெற்ற உடனே மனதிலே வைத்துக்கொள்ளணும். அதற்காக அனுதினமும் ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். பிறகு ஆனது நிறைவேற்றின பிறகு நீங்கள் சாட்சியாக சொல்லி அவர் பெயரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். இது ஒரு ஆலோசனை. நிறைய பேர் அதை சொல்லி விளையாட்ட போய், ஆண்டவர் நீங்கள் நான் ப்ரேயருக்கு போயிருந்தேன், ஆண்டவர் இன்றைக்கி இந்த வாக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் அடிச்சு சில பேர், இல்லை உடனே இப்போ தான் வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது, இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸாகவே போட்டுடுறாங்க பெருமையாக. காட் ப்ராமிஸ்ட் மீ ஸோ அண்ட் ஸோ. நெவர் டூ தட். அதை பண்ணாதீர்கள். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை உரைக்கப்பட்ட போது உடனே அவங்க ஓடி போய் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு பாரு கெப்ரியேல் தூதர் வந்து எனக்கு வந்து மங்கள வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அரசர்க்கெல்லாம் அரசராகிய உன்னத கடவுளின் மகளை நான் பெற்றெடுக்க போகிறேன் அப்படி சொன்னாங்களா?
எல்லாவற்றையும் அவங்க இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அவர்கள் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஞானமுள்ள பெண். நாமும் அப்படிதான் இருக்கணும். உடனே ஃபோன் அடிச்சு, உடனே டெக்ஸ்ட் பண்ணி, உடனே அது ஸ்டேட்டஸில் போட்டு, ட்விட்டரில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது. நம்மளே எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, உளறி விட்டு காற்றில் ஊதி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளே அதுக்கு தாமதங்களையும் தடைகளையும் கொண்டு வருவதற்கு காரணமாகி விடுகிறோம். எந்த ப்ராமிசஸ், எந்த வாக்குறுதிகள், தீர்க்க தரிசனங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்களை குறித்தோ, உங்கள் ஊழியத்தை குறித்தோ, இல்லை தொழிலை குறித்தோ, குடும்பத்தை எதுக்காக நீங்கள் ஆண்டவரை ஜெபித்து நீங்கள் ஆண்டவர்களுக்கு கொடுத்தாரோ அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டால் நீங்கள் சொல்லலாம், ஒருத்தர் யாராவது சூழ்நிலையில் இப்படி என்ன இப்படி நம்பிக்கையாக இருக்க ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா உடனே அந்த ப்ராமிஸ் சொல்லணும் இல்லை. என்ன ப்ராமிஸ் கொடுத்தாரு, என்ன அது சொல்லணும், ஆண்டவர் எனக்கு வாக்களித்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார் அப்படி சொல்லிடணும். அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ள அந்த வாக்குறுதி நினைத்திடணும். அந்த சூழ்நிலையில் நினைத்து அறிக்கிடணும் மனசில். ஆமென். என்ன வாக்குறுதின்றதெல்லாம் போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அக்கா கிட்ட சொல்கிறேன், அண்ணா கிட்ட சொல்கிறேன், யார்கிட்ட சொல்லாதீங்க. அழகை நம்மை சுற்றி சுற்றி எவரை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிந்து கொடுப்பேன். அதுக்கு அக்கா அம்மாலாம் தெரியாது. வெளியில் வந்தால் ஸ்பெல் பண்ணாலே அது ஸ்பிரிட். ஆமென். ஆகவே இதில் கவனமாக இருக்க வேண்டும். இது ஆலோசனை. ஸோ 5 ஆலோசனைகள் வாக்குறுதிகளை பெற்று காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னது நிறைவேறும். இஸ்ரவேல் வீட்டாருக்கு தரப்பட்ட அத்தனை நல்வாக்குகளும் நிறைவேறும். இஸ்ரவேல் வீட்டார் என்றால் தேவ மக்கள், தேவ சனம். அதிலே சீயோன் மகளாக இருக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்கிற, உங்கள் வீட்டுக்கு கொடுக்கிற நல்வாக்குகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறும். ஆனால் தாமதம் என்றால் புரிந்து கொள்ளுங்க, உங்களோட கைரோஸ் டைம் இன்னும் வரலை. அதே மாதிரி 2 காரணத்துக்காக ஆண்டவர் தாமதிப்பார். 1, அது நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு உங்களுக்கு நன்மையை கொண்டு வருவதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட வேறு லெவலில் அப்போ உங்களுக்கு அது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, உங்களை உருவாக்குவார். காத்திருக்கிறதுல பொறுமையில் ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பதற்காக தான் இந்த தாமதம். ஹல்லேலூயா. இந்த வாக்குறுதிகளுக்காக காத்திருக்கிற வேளையிலே அந்த ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். 1, என்ன வாக்குறுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்களோ அதை இயேசுவின் நாமத்திலையும் அவர் திரு ரத்தத்திலையும் வைத்து சீல் பண்ணி அதை வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 2வது என்ன சொல்லியிருக்கிறாரு, வாக்குறுதிகளில் ஹல்லேலூயா சூழ்நிலைகள் மீது பேசணும். என்ன சிச்சுவேஷனில் அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்படுதோ அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்தாமல் வாக்குறுதிகளை நீங்கள் சூழ்நிலைகள் மீது பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது, வாக்குறுதிகள் நிறைவேற பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஆவலோடு பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் வழிகளை நீங்கள் திடமாக இருக்கணும். வர்றதுக்கு லேட்டாக சொல்லி சோர்ந்து போய் பின்மாற்றம் அடைந்தோ, இல்லை ஜெபத்தை குறைச்சிக்கிறது, கோயிலுக்கு போகிறது குறைச்சிக்கிறது, ப்ரேயர் டைமை கம்மி பண்ணிக்கிறது, பைபிள் படிக்காமல் போகிற, ஆமாம் கொடுத்த வாக்கிய நேரத்தில் என்ன பைபிள் படிக்கிறது, ஏன்னா இது மாதிரி சோர்வுகள்லாம் சத்துரு கொண்டு வருவான். அதனால தான் ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். எப்படி தானே சொன்னால் நான் நிறைவேற்றிடுவேன். ஆனால் நீங்கள் அது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவோ, இல்லை தடைகளே கொண்டு வரவோ, தாமதத்தை கொண்டு வரவோ, அதோட மகிமையை பறிக்க சத்துரு இது மாதிரி சோர்வுகள் எல்லாம் கொண்டு வருவான். அப்போ அதனால் நீங்கள் விழிச்சு கொள்ளணும். பின்மாற்றம் அடையாதபடி கற்றுக் கொடுத்த சத்தியத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவர் கொடுப்பார் என்று ஹல்லேலூயா நீங்கள் அதில் தவறாமல் நடக்கணும். ஆமென். அடுத்தது, இறுதியாக வாக்குறுதியில எல்லாரிடத்துல போய் சொல்லி எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, செஞ்சுட்டாரு, எங்களுக்கு இப்படி வாக்கு, நாங்கள் ப்ரேயருக்கு போனோம், இந்த பிரச்சனைக்காக போனோம், இந்த வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்தாரு, பைபிளே கொண்டு வந்து காமிப்பாங்க சில பேர். அப்படிலாம் இல்லாமல் மனதில் இருத்தி வைத்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் கொடுத்த அத்தனை நல்வாக்குகளும் நிறைவேறும். சியோன் மகளே, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சியோன் மகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டாருக்கு ஆண்டவர் உங்களுக்கு, உங்கள் ஊழியத்திற்கோ, இல்லை நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அதற்கு ஆண்டவர் என்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்தார், அந்த நல் வாக்கினை அவர் நிறைவேற்றுவார். அது நிறைவேறும். வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளிலே ஹல்லேலூயா வாக்குரைக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைக்காக, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காகவும் ஆண்டவர் கொடுத்த இந்த ஆலோசனைகளுக்காகவும் நாம் நன்றி சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போமா? பெற்றுக்கொண்ட யாவரும் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்களோ கண்களை மூடி என்னோடு ஒருமனப்படும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வீட்டாருக்கு கொடுக்கப்பட்ட நல் வாக்குகள் அனைத்தும் தவறாமல் நிறைவேறின. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் அனைத்தும்
தவறாமல் நல் வாக்குகள் அனைத்தும் தவறாமல் நிறைவேறின என்று நீங்களும் சாட்சி சொல்லுவீர்கள். ஹalleluya. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. இயேசு மகாராஜா, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி. ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த வேலையில கூட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக நன்றி தகப்பனே. இது இஸ்ராயல் வீட்டாருக்கு கொடுத்த அத்தனை நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறும் என்ற இந்த வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. அப்பா, இதை கண்டு கொண்டிருக்கிறவோ எந்த சகோதரிகள் அப்பா எந்த வாக்கினை பெற்றார்களோ ஹalleluya, அதற்கு அவர்கள் சாட்சியை நிறுத்த போகிறீர் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அதை உரிமையாக்கி பெற்றுக்கொள்ள அப்பா ஜெயமாய் சுதந்திரிக்க இந்த நாளில் நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி தகப்பனே. நன்றி 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 அப்பா. உடைய ஆலோசனை நிலைநிற்கிறது தகப்பனே. ஓ ஹalleluya. இந்த வேளையில கூட இந்த செய்தியை பெற்றுக்கொண்ட கேட்டு ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு அன்பு சியோன் மகள்களையும் அப்பா இந்த வேளையிலே நீர் அப்பா அப்படி அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டுமா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ எதிர்நோக்கோடு அப்பா அவர்களை பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னும் வசனத்திலே ஹalleluya அந்த வாக்குறுதியில அப்பா பிடித்து கொண்டு பற்றி கொண்டு இருதயத்திலே தியானித்து அதை அறிக்கையிட்டு ஜெயத்தின் மகள்களாக ஹalleluya நிற்பதற்காக ஹalleluya நான் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அப்பா நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உன் வாயை விரிவாய் திறதனை நிரப்பு என்று சொன்ன தெய்வமே அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. நன்றி 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 நன்றி. பொய் சொல்ல நீர் மனிதனோ மனுபுத்திரனோ அல்ல தகப்பனே. நீ சொல்லாகும் நீர் கட்டளை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே தகப்பனே. இவருடைய வாழ்விலே நீ சொன்ன வார்த்தையின்படி எதை நிற்க செய்ய போகிறீரோ அதற்காக நன்றி. எதை நிலைக்க செய்ய போகிறீரோ அதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. நன்றி 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 அப்பா. அந்த ஆலோசனைகள் வழியாக ஒவ்வொரு நீங்க பலப்படுத்துறதுக்காக ஹalleluya ஒவ்வொருத்தருடைய ஞானத்தை நீங்க விருத்தியடை செய்யறதுக்காக கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. இந்த வாக்குறுதியின்படி அப்பா சொன்ன வாக்குகள் ஒன்றும் தவறாமல் நிறைவேறின சாட்சிகளை நீர் கொண்டு வருவீராக. ஹalleluya. அப்படியே நீர் செய்கிறீர் தகப்பனே, நீர் செய்கிறீர். ஒவ்வொருவருக்காக இதை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக தகப்பனே உமக்கு நன்றிகளை நான் எடுக்கிறேன். நன்றி அப்பா. நன்றி. உடைய மகிமையில பிரசன்னம் ஒவ்வொரு மூடுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூப்பா. அப்பா சில பேருக்கு வாக்குறுதி கொடுத்தல நம்பிக்கையற்று இந்த வேலையில பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல நம்பிக்கையின்மையெல்லாம் மாறுவதாக. இப்போது ஒரு புது நம்பிக்கை இப்பொழுதே அப்பா அந்த விசுவாசத்தை நீங்க பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya ஹalleluya. முன்ன இருந்தது காட்டில இப்ப அதிக திட நம்பிக்கை, அதிக விசுவாசம், அதிக ஆவியில் உற்சாகத்தை நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீங்க. நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தினால. நன்றி பிதாவே. நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. thank you அப்பா. ஒரு சில பேரை நீங்க அபிஷேகித்து கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. இது கேட்கிற என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஓர ஷரபாதியாத்தர லேஷதல கரபா ரிகாலரி விரிகாலபரணி மஹௌரதை கமான சங்கதருபியா. நன்றி ஆவியானவரே. இதோ கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஒரு சில பேர் ஒரு சில சகோதரிகள் ஆவியால் நிரப்பப்பட்டு உம்மை துதிக்கிறார்களே. நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி 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 ராஜா. நன்றி நன்றி அப்பா. தொடர்ந்து அப்பா இந்த வாக்குறுதி நம்பிக்கை நிச்சயத்திலே அப்ப பிள்ளைகளை நீ கரம் பிடித்து ஆளுகை செய்து நீ நடத்துவீராக. எல்லா நல் வாக்குகளும் நிறைவேற செய்து என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், சர்வ வல்லவர், இவரை போல ஒருவர் இல்லை, இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை என்று உமக்கு சாட்சியாய் அப்பா தங்கள் இல்லங்களிலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் அப்பா ஹாலை காண்கிற மக்கள் மத்தியிலும் இவர்கள் உமக்காக எழும்பி ஒளிர்வார்களாக. நீங்களே சாட்சிகள் என்று சொன்ன வாக்கின்படி ஒவ்வொருத்தரையும் உங்க மகிமைக்கு சாட்சியை நீங்க எடுத்து நிறுத்த போகிறதுக்காக நன்றி. சகல துதி கன மகிமை யாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் பேரின் வழியாகவே உமக்கே துதியும் நன்றியும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த தீர்க்க தரிசன ஆலோசனை என்ற இந்த வார்த்தைகளுக்காக ஆமேன். நன்றி பிதாவே. எங்கள் பரிசுத்தமும் ஜீவன் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமேன் ஆமேன். praise the Lord praise God.
அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்ற இந்த தீர்க்கதரிசன செய்தி மற்றும் சில ஆலோசனைகள் நிரம்பிய நிறை செய்தி உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாய் ஹல்லேலூயா ஆண்டுடைய மகிமை உங்களை சந்தித்திருக்கிறது. இந்த செய்தி உங்களை மிகுந்த உற்சாகத்திற்குள்ளாய் நிரப்பி இருக்கிறது, ஆவில அனல் மூட்டி இருக்கிறது, எதிர்நோக்கை கூட்டி இருக்கிறது என்பதை நான் ஆவிலே உணர்கிறேன். எதிர்நோக்கோடு கூட இந்த காத்திருப்போடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து பயணிக்க ஆமென் ஹல்லேலூயா. இறை அனுபவத்திலும் ஆமென் ஹல்லேலூயா இயேசு ஆண்டவரின் வல்லமையிலும் வார்த்தையிலும் வளர்ந்து பயணிக்க சியோன் மகள்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் இந்த வலையொலியின் மூலமாக அரைசை மூலமாக மீண்டும் ஒரு செய்தியிலே ஆண்டவர் சித்தத்தின்படியாக நாம் சந்திக்கலாம். God bless you all. Praise the Lord.